ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கல வாங்க. மதி வந்து இவங்க ஹஸ்பண்ட் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட்டு? இந்த மாதிரி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே சுரேஷாவே பார்க்குறாங்க. என்ன திமிரா உனக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கன்றாங்க. என்னுடைய கம்ப்ளைண்ட்னா நீங்கள் எடுத்துப்பீங்களா இல்லையான்றாங்க. உன்னுடைய கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்க முடியாது, ஒழுங்க மரியாதையா இங்க இருந்து போயிடுன்றாங்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்றாங்க. எதுக்காக பண்ணிட்டு இருக்கேன்னா, நீங்க ஒழுங்கா இருந்தா நான் ஏன் உங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்றாங்க. நீங்க ஒழுங்கா இல்லாததுனால தான் நான் இன்னைக்கு வந்து உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்றாங்க. என்னுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்க இப்ப எடுத்துக்கலைன்னா நான் மேலிடத்து வரைக்கும் போவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வெளியே இருக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா சுரேஷ் இருந்துட்டீங்க பாரு, தேவையில்லாம வேலை பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட மனசாட்சியில் உனக்கு ஏன் இந்த மாதிரி லூசுத்தனமா நடந்துக்கிறேன்றாங்க. யாரு நான் லூசுத்தனமா நடந்துக்கிறேன்னா, நீங்க தான் லூசுத்தனமா நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. நான் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலைன்னா நான் அடுத்து என்ன வேணாலும் செய்வேன்றாங்க. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என்னால இப்போ உன்னுடைய கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மதி இருந்துட்டு, உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லை, போலீஸ் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்கணும், அதை விசாரிக்கணும், அதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, அடுத்து என்ன பண்ணுவேன்றது உங்களுக்கு நல்லா தெரியுன்றாங்க. என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோன்னுவாங்க. மதி நீ என்னுடைய வேலைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. அப்படியே கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே ஹஸ்பண்ட்ஸ் மேலயே கம்ப்ளைண்ட் குடுக்க வந்திருக்காங்க இவங்க அப்படின்ட்டுலாம் பேசிக்கிறாங்க. சுரேஷ் அம்மா கோவத்துல இருக்காங்க. ச்சே! இவளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. என்ன இப்படி வந்து அசிங்கப்படுத்துறா நம்மள அப்படின்ற மாரி சுரேஷ் ரொம்ப கோவமா இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூட எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.